ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வலைக்குள் மாட்டிக்கொண்ட எலி போல நம்ம இன்னைக்கு அதை மாற்றி கூட சொல்லலாம். ஒரு சிறைக்குள் மாட்டிக்கொண்ட எலி போல தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இருக்குது. அந்த எலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தேங்காய் துண்டுக்காக, ஒரு சின்ன வெங்காயத்துக்காக, ஒரு சின்ன வடைக்காக அது தன்னுடைய இரையை தேடி ஒரு சிறைக்குள் மாட்டிக்கிறது அந்த எலி. அதுபோல தான் நம்மளுடைய மனித வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு இயந்திரமயமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். அந்த எலி எப்படி இறைக்காக சிறையில் போய் மாட்டின்றதோ அதுபோல் நம்ம பணத்துக்காக இந்த வாழ்க்கையே ஆரோக்கியத்தை இழந்து, ஆனந்தத்தை இழந்து, குடும்ப அன்பை இழந்து, எல்லாத்தையுமே இழந்து இன்றைக்கி பணம் 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 சொல்லி ஓடின்னு இருக்கோம். அந்த பணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆரோக்கியத்தை இழந்துட்டோம். வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த அன்பை இழந்துட்டோம். ஒருத்தருக்குள்ளே மணிக்கணக்கில் பேசி சிரித்து விளையாடி அந்த காலம் போய் இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறது கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரத்துலேயும் ஃபோனில் ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு காலத்தை கழிச்சிருக்கா. அப்பேற்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் உடல் கெடுறது, மனசு கெட்டு போகிறது. இந்த வாழ்க்கையே ஒரு இயந்திரமயமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் இருக்கிறது கொஞ்ச காலம் தான். வாழ்றது பெருமாள் கொடுத்துருக்கு இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தை சந்தோஷமாக ஆனந்தமாக அனுபவிக்கலான்னா அது இந்த காலத்தில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பணம் தேவை தான். இந்த காலத்துக்கு பணம் இல்லாமல் எதுவுமே முடியாது. பணம் தேவை தான். அந்த பணம் மட்டுமே வாழ்க்கை ஆகிடாது. அதனால் அந்த பணத்தை தவிர்த்து கொஞ்சம் குடும்பத்துலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடும்ப அன்போட, ஒரு பாசத்தோட, பெரியவர்களை மதிச்சுண்டு எங்கேயாவது குடும்பத்தை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் சாப்பிட்றது அப்படின்றத ஒரு பழக்கத்தை வச்சுங்க. அப்படி வச்சுட்டு மனசை ஆரோக்கியமாக வச்சுன்னா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பேணுங்க, மனசை சந்தோஷமாக வச்சுங்க. சிறைக்குள் மாட்டிக்கொண்ட இறை தேடி சிறைக்குள் மாட்டிக்கொண்ட எலி போல நம்ம வாழ்க்கை இல்லாமல் நம்ம ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழணும். இந்த பெருமாள் கொடுத்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.